ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ வசுந்தராஸ் சேனல். இன்றைக்கி நாம் பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது கோதுமை மாவு பூரி தான், ஆனாலும் ஒரே மாதிரி உப்பி வரும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வெறும்னே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு நாள் சோளா பூரி செஞ்சு காட்டுறேன். இப்போ அந்த பூரிக்கு சோடா உப்பு, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனாலும் சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் ஒரே மாதிரி உப்பியும் வரும். அதை நம்ம பார்ப்போமா? இன்றைக்கி பூரி செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு 3 ஆலாக்கு, அதாவது 3 ஆலாக்குன்னா 600 ml. நெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் லாஸ்ட்டில் ஊற்றுறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்தால் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஊற்றும் போது சொல்கிறேன் அளவு. இன்றைக்கி பூரி செய்யறதுக்கு கோதுமை மாவு ஆசீர்வாதில் செலக்ட்னு ஒன்று இருக்குது, அதுதான் எடுத்திருக்கேன். சோடா மாவு, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். ஆனால் சாஃப்டாகவும் நல்ல உப்பியும் வரும். அதை இப்போ பார்க்கலாம். இப்போது எடுத்து வச்ச மாவில் உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் நான் சொல்கிற மாதிரி பூரி உப்பையும் சாஃப்டாகவும் வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பூரி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், லேட் ஆகாது. அவ்வளோதான். வாட்டர் மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இது சப்பாத்தி மாவை விட ரொம்ப கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் மாவு. தண்ணி ஆகிடக்கூடாது, அப்புறம் எண்ணெய் குடிக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. பொறுமையாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இப்போது இது வரைக்கும் 300 ml தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க, இது சும்மா கோட்டாகிற வரைக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும் எண்ணெய், அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு மாவு பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போயே இந்த அளவுக்கு பிசையணும், ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. இப்போது 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். இந்த 15 மினிட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே போனால் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பூரி, அப்புறம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது, அப்புறம் சாப்பிட்றதுக்கும் திகட்டும். அதனால தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு, இந்த அளவு இருக்கணும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன் பூரி பொரிக்கிறதுக்கு. இந்த ஹீட் ஆகிறதுல தான் உப்பி வர்றது கரெக்டாக வரும். எண்ணெய் ஹீட் ஆகிறது தான் மெயின் பாயிண்ட் இதில். இப்போது ஆயில் ஹீட் ஆகிருக்கு. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. பூரியை பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். எப்படி ரவுண்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ பூரியை போட்டுடணும். இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எப்படி உப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹீட் ஆகிற ஆயிலும் அந்த ப்ரெஸ் பண்ணுற மெத்தடும் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. நான் எப்பொழுதும் இந்த ஹாட் எண்ணெயில் இப்படியே டிப் பண்ணி தான் எடுப்பேன். நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுன்னா செய்யலாம், ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இதை செய்ய முடியும், இல்லைன்னா சுற்றும். பார்த்து செய்யுங்க, இல்லைன்னா தனியாக எண்ணெய் வச்சுட்டு அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெஸ் பண்ணுறது உங்கள் வீட்டில் இல்லைன்னா சப்பாத்தி உருட்டுற கட்டை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஷீட் அமேசானில் விற்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். இதை உருட்டியாச்சு. இது ஆயிலில் போட்டுடலாம். எல்லா பூரியும் ஒரே மாதிரி உப்பி வரும்.
அழகாக உப்பி வரும். இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் ஒன்றுமே பண்ணல, அப்படியே பிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், குஷ்பு பூரி ரெடி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நாள் அந்த பூரிக்கான மசாலாவும் செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.